ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். 25/4/26 காருண்யா ட்ரா நம்பர் 751க்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். லாஸ்ட்டாக 23/3/26 சாரி நண்பா 23/4/26 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 619க்கு தான் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்த ரிசல்ட் 384/654ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஆல் போர்டில் 4 கொடுத்துருந்தோம். அந்த 4ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 845 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டில் 654 அப்படின்னு வரங்காட்டி நமக்கு இங்கே பாக்ஸில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. நம்ம கணக்கில் 6 வரல, எப்படி மிஸ் பண்ணான்னு தெரில. 8 வந்ததுன்னா 6-4 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போம். ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கும். ஓகே, 4 மட்டும்தான் இந்த கணக்கில் நமக்கு கொடுத்ததில் ஆல் போர்டில் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளை விளையாட போகிறதும் காருண்யா தான். காருண்யா அண்ட் காருண்யா ப்ளஸ் 2 கம்பெனி விளையாடும் போதும் நம்ம கணக்கில் 2 நம்பர் வரைக்கும் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் மிஸ் ஆகிரும். 24ஆம் தேதிக்கு நம்மளால் கெஸ்ஸிங் கொடுக்க முடியல. அதுக்கு வந்து ரிசல்ட் 211/038ங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. அது போக நிறைய வியூஸ் ரொம்ப ட்ராப் ஆகிருச்சு நண்பா. பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் எதுவும் இருந்தால் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். ஷார்ட்டாக பார்த்துருவோம். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடச்ச நம்பரு 5 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்படி மிஸ் ஆகுதுன்னா சைபர் எடுத்துக்குவோம். ஏன்னா நேர் ஆப்போசிட்டு சைபர் தான். அடுத்ததாக பி போர்டில் 1 4, சி போர்டில் 8 2ங்கிற நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 51 54 58 52 01 04 08 02 18 12 48 42ங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 518 042 548 012 அப்படிங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த நம்பரோ உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனலாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்ட்ராங்கு அப்படின்னாலே நமக்கு ரிசல்ட்டில் 038 லாஸ்ட் ரிசல்ட்டு. அப்போ இங்கே பாருங்கள், 08க்கு 58 வருமா அல்லது 48 வருமாங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா 8 எதனால் சொல்கிறேன்னா 8 சி போர்டில் வந்திருக்கு, ஏ போர்டில் ஒரு தடவை வந்திருக்கு, சி போர்டில் வந்திருக்கு. அப்போ பி போர்டில் நமக்கு 8ங்கிறது வருமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சி போர்டு ஏ போர்டில் மட்டும் வந்திருக்க 8 பி போர்டில் வருமாங்கிறதையும் பாருங்கள். நமக்கு சி போர்டில் தான் எடுத்தோம், இருந்தாலும் சியா பியாங்கிறதையும் பாருங்கள். 8ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ரீசெண்டாக ஒரு நண்பர் இணைஞ்சிருக்காரு, செம்பருத்தி மெஷி அப்படிங்கிற மாதிரி. ஜாயின் பண்ண அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.